அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதை தமிழையாண்டாள் என்பதின் தொடர்ச்சியை. இன்று நாம் பார்க்க இருப்பது சூடிக் கொடுத்த சுடர்கொடி. கண்ணனின் அவதார கதைகளை கேட்டு கேட்டே வளர்ந்த கோதையோ கண்ணன் பால் ஈர்ப்பு கொண்டாள். கண்ணனையே கணவனாக வரித்து கொண்டாள். தன்னை கிருஷ்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தாள். அவனையே மணாளனாக வரித்த பின் அவனுக்குத்தான் ஈடாக இருக்கிறோமா என்பதை அறிய வடபத்ரசாயிக்கு மாலை போடும் முன் தான் போட்டு அழகு பார்த்தாள் கோதை. கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக பெரியாழ்வார் தொடுத்து வைத்திருக்கும் மாதவனின் தோளை தழுவும் அந்த மாலையை அவர் மீது கொண்ட காதலால் ஆண்டாள் தம் கழுத்தில் அணிந்து அழகு பார்த்து அதன் பின் பெருமாளுக்கு அனுப்பி வைப்பாள். ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்தது. தந்தைக்கு தெரியாமல் அவள் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக இருக்கிறேனா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்தார். பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தாள். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன. ஒருமுறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி இருப்பதைக் கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கோரிவிட்டனர். பகவானின் சேவையில் தவறு நேர்ந்து விட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார். மறுநாளும் மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதைக் கண்டார். மலர்களையெல்லாம் பறித்து ஒரே மாலையாக கட்டிவிட்டதால் புது மாலை கட்ட தோட்டத்தில் எஞ்சிய மலர்களும் போதாது. கோதை போட்டு கழித்த மாலையையும் பெருமாளுக்கு போட முடியாதே என எண்ணியபடி இரவில் வெதும்பிய மனதருடையே தூங்கிவிட்டார் பெரியாழ்வார். அவரது கனவிலே தோன்றிய பெருமாள் ஒன்றும் அறியாதது போல வழக்கமாக தனக்கு அணிவிக்கும் மாலை எங்கே என்று கேட்கிறார். விஷ்ணு சித்தரோ நடந்த கதையை கூறி நிர்மால்யமான மாலையை அணிவிக்க தன் மனம் ஒப்பவில்லை என்று பதிலளித்தார். அதற்கு தனக்கு ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையே உகந்தது. அதனால் தினமும் ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையையே எனக்கு சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆண்டவனின் மனதையே கவர்ந்து ஆண்டுவிட்டதால் கோதை ஆண்டாள் என்றும் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்றும் போற்றப்பட்டாள். பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தாள். ஆண்டாள் மணவயதை அடைந்த பின்னர் அவளுக்காக செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து வந்தாள். இது இப்படியே தொடர தன் பெண்ணுக்கு மனம் முடிக்கும் காலமும் வந்துவிட்டது என்று உணர்ந்த விஷ்ணு சித்தர் இதனை ஆண்டாளிடம் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.